சபரீசனுடைய ஐடி விங்கில் இவர் தான் அத்தனையும் பார்த்து கொண்டார். ஸ்டாலின் தான் வர்றாரு, விடியல் தர போறாருங்கிற வாசகத்தை உருவாக்கியவரை ஆதவ அர்ஜுனா தான். ஆதவ அர்ஜுனா தான் அதிமுகவுக்கு எதிராக, பிஜேபிக்கு எதிராக இவ்வளவு பெரிய வெற்றியை 3% வெற்றி பெறுவதற்கு முழு காரணம் ஆதவ அர்ஜுனா தான். ஸ்டாலின் எங்கே சைக்கிள் ஓட்டினாலும் பின்னாடி சைக்கிள் ஓட்டுவார். சபரீஷ் எங்கே காரில் போனாலும் பின்னாடி காரில் போவார். எங்கே ஃப்ளைட்டில் போனாலும் பின்னாடி உட்காந்துருப்பார். லண்டன் போனாலும் பின்னாடி உட்காந்துருப்பார். இப்படித்தான் அந்த ஏறக்குறைய திமுக ஆட்சிக்கு வந்து ஒரு 2 ஆண்டு காலம், நாடாளுமன்ற தேர்தல் வருகிற வரை, இப்போ 24 வரைக்கும் தான் நிலைமை. 3 ஆண்டு காலம் திமுகவுடைய அத்தனை ரகசியங்களும், வெளிநாட்டு முதலீடுகள். இப்போ விஜய் சொல்கிற, நீங்கள் வெளிநாட்டு முதலீடுகள் இருக்க போனீங்களா, உங்களுடைய முதலீட்டை முடக்க போனீங்களா, இதெல்லாம் யார் வாய்ஸு? மைண்ட் வாய்ஸு, ஆதவ அர்ஜுனாவுடைய மைண்ட் வாய்ஸ். இதை பார்த்து தான் திமுக கதிகலங்கி போச்சு, நடுங்கி. நிறைய ரகசியம் வெளியே வந்துடும். நீங்கள் கருணாநிதி ஒரு முறை நாஞ்சில் மனோகரனை ஏதோ பிளவுபடுத்திட்டார், ஏதோ கோவப்படுத்திட்டார். அப்போ தான் நாஞ்சில் மனோகரன் சொன்னார், கருவின் குற்றம் அல்ல, கர்த்தாவின் குற்றம். கரு தவறு பண்ணலையா, இந்த கருவை படைத்தவன் இந்த தவறு பண்ணிட்டான். இல்லை கர்த்தாவின் குற்றமா கருவின் குற்றமானார். இதை கருணாநிதி பார்த்து சொன்னாதான். இதை பார்த்து கருணாநிதி மிரண்டு போய் பல ரகசியங்களை வெளியிட்டுருவான் நாஞ்சில் நாட்டு மனோகரன் தன் கூடவே வைத்து கொண்டார். இதுதான் திமுகவை பொறுத்தவரை பிறவி கோளைகள். இசைவேளாளர் எந்த காலத்தில் ரத்தம் சிந்தினான், எந்த காலத்தில் யுத்தம் பண்ணான், எந்த காலத்தில் கத்தி எடுத்தான், ரத்தத்தை பார்த்தான்.